கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி இள மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தான் ஆசை இந்த கடையில விளையுதப்பா. இந்த மாம்பழம் கொத்தும் கிளி எங்க தெரியலப்பா, அட பருவத்தின் பார்டரில் இருக்கா இப்ப ரொம்ப அவசரம்பா. இவ கையில ஜாதகம், இவ கதையில நாயகன், அத அறிஞ்சவ இருந்தா கூறு மனமாக மங்கம்மா. My name is மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி இள மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தா ஆசை இந்த கடையில விளையுதப்பா. நான் ஹோட்டலுக்கு போனோன்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஹோட்டல் பக்கம் போய் பல மாசம் ஆகுதுரா. இது நாள் வரைக்கும் சிவராமன் தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான். நீங்க 2 பேரும் வந்து டேக் ஓவர் பண்ணி ஹோட்டல் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா டேய், உங்க திறமையை சந்தேகப்படுறேன்னு நினைக்காதீங்க. ஹோட்டலுக்கு போக வேற ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அங்க யாரோ ஒரு புது குக்கு ரொம்ப பிரமாதமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்களாம். யார் அது? டிஷ்ஷஸ்லாம் சூப்பரா இருக்குன்னு என் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. நாமளும் போய் அதை டேஸ்ட் பண்ணி பாப்போமேன்னு தான். போச்சு. நிஜமாவா தாத்தா? டிஷ்ஷஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாமா, பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க. அப்ப போலாம் தாத்தா. அவங்க ஹோட்டலுக்கு வரல, அவங்க லீவு. ஏன்? உடம்பு சரியில்லை தாத்தா. என்ன உடம்புக்கு? என்ன கொழுப்பு? பேதி பேதி. அவளே சமைச்சு அவளே சாப்பிட்டு பேதி வந்து படுத்துட்டா. இல்ல தாத்தா, அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சாம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன்ல அவங்க தான் 100 பேருக்கு சமைக்கிறாங்களாம். சிவராமன் அங்கிள் போன்ல சொன்னார் தாத்தா. பாத்தீங்களாடா என் பேத்திய? வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம வீட்டு மேல மட்டும் இல்ல, நம்ம ஹோட்டல் மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்லாம் அவ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களும் இருக்கீங்களே. ஈவினிங் கண்டிப்பா போலாம் தாத்தா. நீ எப்படி வருவா மங்கம்மா? இன்னைக்கு ஈவினிங் சொப்னாவோட ரிசப்ஷன் இருக்குன்னு சொன்னல, போய் ஆகணும்னு சொன்னியே, மறந்துட்டியா? அது சொப்னாவா? அது யாருமா? சொப்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாத்தா. நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சோம். இன்னைக்கு ஈவினிங் அவளோட ரிசப்ஷன் இருக்கு. அப்படியா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நிச்சயம் நீ அவள் ரிசப்ஷனுக்கு போனோம்ல? போணும் தான், ஆனா நீங்க நம்ம ஹோட்டல பாக்கணும்னு சொல்றீங்களே. டேய், நம்ம ஹோட்டல் தானடா, அது அங்கதான் இருக்க போகுது. நீ போயிட்டு வா. இல்ல தாத்தா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறேன். உங்க சந்தோஷம் தான் தாத்தா எனக்கு முக்கியம். டேய் செல்லம், உன் ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு நீ போலன்னா உன் ஃப்ரெண்டு வருத்தப்படுவா, அப்புறம் நீ வருத்தப்படுவ. நீ வருத்தப்பட்டா என்னால அது தாங்கிக்க முடியாது. நீ போயிட்டு வாடா. வருத்தம் இல்லையே தாத்தா. இல்லடா, நீ வருத்தப்படுற மாதிரி நான் என்னைக்காவது ஏதாவது செய்வேனா? மாட்டேன்டா. நம்ம ஹோட்டல் தானே, அது எங்கடா போகுது? இன்னொரு நாள் போய்க்கலாம். நீ கல்யாண ரிசப்ஷன் போயிட்டு வா. தேங்க்ஸ் தாத்தா. பாய்ஸ் பை. வாங்க. என்ன மேகி நீ? தாத்தா நம்ம ஹோட்டல் போலாம்னு சொன்னா சரிங்கற. அங்க போனா எங்க தாத்தாவுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிராதா? கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணி விட்டியே. என்ன ரிசப்ஷன் போக விடாம நீங்க மட்டும் என்ன டென்ஷன் பண்ணல? அதுக்கு இப்படிதான் பழி வாங்குறதா? நல்ல வேளை கிருஷ்ணா சமாளிச்சனால தப்பிச்சோம். ஆமா ஆமா, அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா குப்புற விழுந்து கூட சமாளிப்பான். இதே அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான். குரங்கு. ஏய், போய் கிழிச்சிடுவேன். யாரை பார்த்து குரங்குங்கற?
வெள்ள காக்கா. மவனே மூஞ்சி பேஞ்சு ஏய். யாரா வெள்ள காக்கா நீதாடா குரங்கு ஹோல்ட் ஆன் ரெகுலர் சண்டையா யூ கண்டினியூ ஐ எஸ்கேப் பொணங்க மண்டையா ஏய் சொப்னா ரிசப்ஷனுக்கு போக லீவ் கேட்டேன் தரமாட்டேன்னு சொன்னல இப்போ உனக்கு ஒரு ஆப்பு வருதுன்னதும் என்ன போ சொல்றியா ஏய் டபரா பாய், நான் உன்னோட பாஸ். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். தெரியும் தெரியும் நீ பாத்துட்டே இரு உனக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டு நான் எஸ்கேப் ஆறேன் அப்படியா? ரிசப்ஷனுக்கு போ. அங்க பப்பு தாத்தா மாதிரி 4 பேர் இருப்பானுங்க. அதுல ஒருத்தனை செலக்ட் பண்ணி சொப்பனா ரிசப்ஷன்ல உன்னோட மேரேஜ முடிச்சிடு. உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அதுக்காக கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ வேண்டிக்க உனக்கு சொர்ணாக்கா மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்து தெரு தெருவா உன்னை ஓட விட்டு அடிக்கணும் அதுக்கு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் போடி. ஏச்சி போட ஏய் 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 சீ நில்லுங்கடி. என்னடி குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கீங்க? மா அந்த மேகி இன்னும் வீட்டுக்கு வரலமா. சாயந்தரம் சீக்கிரம் வரேன்னு சொன்னால. ஓ அவளுக்காக தான் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கீங்களா? ஆமா. அவ இப்பதாண்டி ஃபோன் பண்ணா. அவ வீட்டுக்கு வரலையாம். அவ நேரா ரிசப்ஷனுக்கு வந்துடுறாளாம். நம்மள கிளம்பி வர சொல்லிட்டா. போங்க சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. அப்போ சாரி நகையெல்லாம் அததான் பீரோல வச்சு பூட்டிட்டு போயிருக்கால. இதெல்லாம் அவ ஒரு திட்டத்தோட தான் செய்றா. புடவை நகைல எங்களுக்கு குடுக்கறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல. அதனால தான் பீரோவை பூட்டி வச்சுட்டு நாங்க நேரா வந்துடுறேன் நீங்க குறுக்க வந்துருங்கன்னு கதெல்லாம் விடுறா. ஏய் தேவையில்லாம ஏதோ ஒன்ன கற்பனை பண்ணிக்காத. அவளுக்கு அங்க என்ன வேலையோ? வேலை இருக்கிறவா எதுக்கு பீரோவை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போனோம்? இப்ப புடவை நகை இல்லாம ரிசப்ஷனுக்கு நாங்க எடுப்பற எப்படி போறது? அவ பூட்டிட்டு போனா நாம விட்டுருவோமா? வேற என்ன பண்றது? பூட்ட உடைக்கிறோம். என்னது உடைக்க போறீங்களா? ஆமா. ஏய் அந்த பீரோ செய்யறதுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? உனக்கு பீரோ முக்கியமா இல்ல ரிசப்ஷன்ல எங்க ரெண்டு பேரோட மானம் முக்கியமா? நீ வாக்கா. ஏய் சொன்ன கேளுங்கடி. தரக்கா. ஏய் ஏய் நில்லுங்கடி நில்லு. ஏய் மாமா ஓடி வந்து போ. உடைக்க விட மாட்டேனா? லக்கி ஓகே புடிடி. சொன்ன கேளுங்கடி. விடுங்கடி விடுடி. சொன்ன கேளு விடுங்க என்ன. ஏய் தரக்கா. ஏய் சும்மா ரெடி. அம்மாடி சும்மா இருமா. வேணாடி. தரக்கா. தொறக்காதடி. சொன்ன கேளுடி தொறக்காதடி. சும்மா இருமா. ஐயோ சொன்ன கேளுடி. ஐயோ ரொம்ப செலவு பண்ணி பண்ணுதுடி. மா சும்மா இரு. ஏய் அவ வந்தா சும்மா இருக்க மாட்டாடி. அதெல்லாம் சும்மா இருப்பா. ஏய் வேணாண்டி. மேகி தெரிஞ்சா அவ சும்மா இருக்க மாட்டா. சொன்ன கேளுங்கடி. ஏன்டி இப்படி பண்றீங்க ரெண்டு பேரும்? என்னாச்சு? ஏய் இங்க பாரு. ஐயோ 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 உடைக்காதடி. சொன்ன கேளுடி. மெல்ல விடுமோ? அம்மா கைய விடு. கேள் மா. ஏய் உடைக்காதடி. ஐயோ ஏய் வாடி. வாடி. ரொம்ப செலவு பண்ணி பண்ணுதுடி. வேணாண்டி. இங்க பாரு அவ வந்தா உங்களை உயிரோடவே விட மாட்டா. சொல்லுங்க. பண்ணாலும் நாங்க பாத்துப்போம். ஏய் உடைக்காதடி உடைக்காதடி. ஐயோ ஏய் அது நிறைய பணம் கொடுத்து செஞ்சதுடி. என்னாச்சு? ஏய் உடைக்காதடி உடைக்காதடி. என்ன பண்ணாலும் திறக்க முடியலடி. அப்ப நம்ம ரிசப்ஷனுக்கு போக முடியாதா? ஐயோ. அக்கா அக்கா என்னடா? அக்கா வாசக திறந்து போட்டு இங்க என்ன பண்ற? மாமா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. நீ இங்க தான் இருக்கியா? எஸ்கேப்டா சாமி. ஏய் புடி. மாமா 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 உங்களால ஒரு வேலை ஆகணும். எனக்கு அர்ஜென்ட்டா வெளியில வேலை இருக்குமா? இந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா போங்க. ஆமா மாமா ப்ளீஸ் மாமா இந்த பீரோ கொஞ்சம் தந்து கொடு மாமா. இதுல என்னமா இருக்கு? சாவி போட்டா திறந்துற போகுது. அது எங்களுக்கு தெரியாதா? சாவி இல்ல பீரோ உடை. உடைக்கணுமா? அது நம்மளால முடியாதுமா. ஒரு பீரோ கூட உடைக்க முடியாம நீ எப்படி ஜெயிக்க போற? ஏய், எதை வந்து எதோட முடிச்சு போடுற? ஏய் அவன் தான் முடியாதுன்னு சொல்றான்ல விடுங்களாண்டி. ஐயோ அம்மா அவரால முடியாதா? நீ கொஞ்சம் சும்மா இரு. மாமா நீ இப்போ ஓபன் பண்ணி தான் ஆகணும். ஓபன் பண்ணி தான் ஆகணுமா? ஆமா இல்லனா சொப்னாவோட ரிசப்ஷனுக்கு நாங்க போக முடியாது.
இந்த தொழிலை மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க விட மாட்டீங்களே. செஞ்ச தொழில மறக்கிறது தொழில் தர்மம் இல்ல மாமா. அடி பாவிகளா, போன மாதம் தானே இந்த தொழிலை விட்டுருக்குன்னு நார டாரா கழிச்சிங்க. மாமா 2 பேருக்கு நல்லது நடக்கும்னா நீங்க செய்யறதுல எதுவுமே தப்பு இல்ல மாமா. அம்மா, give me hairpin. Out. டேய் 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 அவளுங்க தான் புரியாம பேசிட்டு இருக்காளுங்க. உன்ன சீ போடா போடா. அவனா நீ இப்படி வா. ஏய் விடுங்கடி. சொன்ன கேளுடா. சூப்பர் மாமா. திறந்துட்டல அப்புறம் எதுக்கு நந்தி மாதிரி நின்னுட்டு இருக்க? தல மாமா. வாடி வாடி வாடி. ஐ. அக்கா, என்ன லக்கி தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு. புடவை நகை எதையுமே காணோம். யார் எடுத்திருப்பா? எங்க போச்சு? என்ன அப்படி பார்க்காதீங்க. ஏக்கா, நான் அன்னைக்கு போனோம், இன்னைக்கு தாங்க வரேன். உன் தலைமையில சத்தியம். அப்போ இதெல்லாம் அந்த மேகியோட வேலையா தான் இருக்கும். ஆமா, அவ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பா. ஏண்டி அது சொப்னா ஒரு ரிசப்ஷன் போதானே கொண்டு வந்து வச்சா? எதுக்கு அவ எடுத்துட்டு போறா? அவ மட்டும் எல்லாத்தையும் மாட்டிட்டு மினுக்கத்தான். அப்ப நம்ம எப்படி ரிசப்ஷன் போறது? ஏண்டி வீட்ல வேற நகை புடவையே இல்லையா? ஏதோ ஒன்னு கட்டிட்டு கிளம்புங்க. அவ மட்டும் பளபளன்னு வருவா, நாங்க பழசெல்லாம் மாட்டிட்டு பரதேசி மாதிரி வரணுமா? என்ன சீதா புரியாம பேசுற? நாம ரிசப்ஷன் போறதே அவளுக்காக தானே. அவ கொஞ்சம் பளபளன்னு இருந்தா தானே ஏதோ ஒரு வர நம்மையும். நீ பெரிய பொண்ணு பத்தி மட்டும் கவலைப்படு, எங்களை பத்தி கவலைப்படாத. சீதாக்கா, அப்ப நம்ம ப்ரோகிராம் கேன்சலா? நம்ம கண்டிப்பா போறோம்டி. இல்லனா சொப்னாவோட அம்மா இங்க வந்து ரிசப்ஷன் அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு பீலா விட்டுட்டு இருப்பா. வா, இருக்கது ஏதாவது மாட்டிட்டு கிளம்புவோம். ஏண்டா அக்கா, நீ ரிசப்ஷனுக்கு வரலையா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. நான் வீட்டை பார்த்துட்டு நீ போயிட்டு வா. சரி. என்ன நீ பீரோ தான் காலியா இருக்கு, என்ன பார்த்து டவுட் பண்ற? நீ சொல்றது சரிதான்டா. நம்ம கைப்படாம பீரோ எப்படி காலியாச்சு? டேய், இந்தாங்கண்ணா சீப்பு. டேய் சென்டர். கப்பல். டேய், அண்ணா எப்படிடா இருக்க? கேவலமா இருக்குண்ணே. என்னது? இப்படி கேவலமா கேட்காங்கண்ணே. உங்களுக்கு என்னண்ணே பப்பு தாதா கேரப் காஜி உப்புனா சும்மாவா? ஸ்டைலுக்கு சூப்பர் ஸ்டார், நடிப்புக்கு உலக நாயகனே, அழகுக்கு பவர் ஸ்டார்னே. இல்லண்ணே பப்பு தாதான்னு சொன்னேன். அது அண்ணே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ரெடி ஆகி போறோமே, நாம யாரை பார்க்க போறோம்? என் உட்பிய பாக்கடா. என்னதே உடுப்பி ஓட்டல இருக்கும் பாக்குறீங்க? உட்பினா என்னோட மேகிய பார்க்க போறேன்டா. என் மேகி அவளோட ஃப்ரெண்ட் ரிசப்ஷன் போறா. நாமளும் அந்த ரிசப்ஷனுக்கு போறோம். சார் நம்மள யாரும் கூப்பிடலையா சார்? சூரியன் நம்ம கேட்டாடா வருது, இல்ல நிலா நம்மள கேட்டாடா வருது, இடி மின்னல் காத்து மழை இதெல்லாம் நம்மள கேட்டாடா வருது. நாய் கூட நம்ம கூப்பிடாம வீட்டுக்குள்ள வருது. ஏய், இல்ல சிங்கம் கூட நம்ம கூப்பிடாம வருது. நீங்க அந்த மாதிரி சார். அது பட் அந்த ரிசப்ஷனுக்கு நான் கூப்பிடாம போல, என் மேகி கூப்பிட்டுருக்காங்க, அதனாலதான் நானும் போறேன். அவங்க கூப்பிட்டா நீங்க எப்படி சார் போவீங்க? பொண்டாட்டி போற இடத்துக்கு புருஷன் போறது தப்பே இல்லடா. என்ன கன்ஃபியூஷனா இருக்கா?
மேகி சீக்கிரமா எனக்கு பொண்டாட்டி ஆக போறாடா. அதனால தான் நான் அந்த ரிசப்ஷனுக்கே போறேன். அங்க என் கட்டப்பால் அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன். என் பார்வையால அவளை பரிதவிக்க வைக்க போறேன்டா. என் சிரிப்பால அவளை சின்ன பண்ணமாக்கி அவ வாயில ஐ லவ் யூ சொல்ல வச்சு அப்புறம் நான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன்டா. என்ன சார், சொப்பனாவோட கல்யாணத்துல மேகி மானத்தை வாங்கி அவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னீங்க. இப்ப பிளான மாத்திட்டீங்களா? இல்லடா, மனசே மாத்திட்டேன். மானத்தை வாங்கினா நான் வில்லன் ஆயிடுவேன்டா. காதலிச்சாதான்டா நான் ஹீரோ ஆக முடியும். ஹீரோ நீ கல்யாணம் பண்ணிக்க, நான் ஹீரோ தான்டா ஆகணும். நீ கடைசியில மென்டலா தான் ஆக போற. என்னது? அது வந்துண்ணே, எனக்கு என்னமோ அந்த மேகி உங்க வழிக்கு வருவாளன்னு தெரியலண்ணே. வருவாடா, வந்துதான் ஆகணும். என்ன கை நீட்டி அடிச்சால, அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. அது சொம்ம அணைக்காதடா, பொண்டாட்டி ஆக்கி தான்டா அணைக்கும். சார் சார், கனவா? போடா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்குடா. பாவம், கடைசியில யார் கையில அடிபட்டு சாக போறானோ. வேண்டான்னு சொன்னாலும் ரிசப்ஷனை இவ்வளவு கிராண்டா பண்ணிட்டீங்களே சம்பந்தி. சம்பந்தி, இதெல்லாம் காலா காலத்துக்கு நினைச்சு பார்க்க வேண்டிய விசேஷம். இன்னைக்கு நாம கஷ்டப்பட்டாலும் எதிர்காலத்துல நம்ம பசங்க இதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதான். அடடே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க சார், வாங்க. இறங்குடி. ஐயோ, என்னம்மா இறங்கு. எப்படி இறங்குறது? இந்த பாக்ஸால நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். படிச்சு படிச்சு சொன்னேன் பெரிய கிஃப்டா வாங்காதேன்னு. மிக்ஸின்னு அலைஞ்சிட்டு போய் வாங்கினேன். இப்ப கிரைண்டர் மாதிரி உள்ள மாட்டிட்டல. ஏய், பேசிக்கிட்டே இருக்காத, வாங்கடி இத. சரி இரு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்னம்மா, ரெண்டு பேரும் சௌக்கியமா? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். போங்க உள்ள போங்க. ஏய், வாங்கடி. வாங்க. இப்பதான் வரீங்களா? எப்படி இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரும் மேகியோட சிஸ்டர்ஸ். ஹாய் ஹாய். ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you. பாத்து மிக்ஸி. இருப்பா இருப்பா. சித்தக்கோ. ஏய், போட்டோல நான் அழகா இருக்க வேணுமா? அழகா இருக்கு. எப்படி மரத்தை வாங்கிட்டு வாடி முடிக்கிட்டு வாடி இப்படி. இப்ப எடுங்க. சொப்னா, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குன? இந்த புடவை நகை எல்லாம் இவர் தான் வாங்கினது. அவருக்கு தான் தெரியும். அப்புறமா கண்டிப்பா எவ்வளவுன்னு கேட்டு சொல்லு. கேட்டு சொல்றேன். ஆமா, மேகி வரல. அவளை பத்தி கேட்காதீங்க. ஏன்? அவ சரியான பொறாம புடிச்சவ. அவளால இன்னைக்கு ஒரு பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. சீதோ, மேகி ஹோட்டல்ல இருக்காளாமா. ஹோட்டல்ல ஏதோ அர்ஜென்ட்டான வேலையா, கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கா. அநேகமா இப்ப வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஆண்டி, நீங்க கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு தான் போறோம். சரிம்மா, மேகி வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். ஓகே ஆண்டி, வாங்க. வாங்கடி. நீங்க ஏன் உம்மன் இருக்கீங்க? சொப்னா ஏதாவது சொன்னாலா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதுக்கு ஏங்க இப்படி பதறீங்க? ஏய், இவரும் உங்க மாமா மாதிரி தான் போல இருக்கு. வா போலாம். வாங்கடி. பை. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் புடிங்க சார். என்னடா? கொஞ்சம் புடிங்களா ப்ளீஸ். How is it? புடி. வா. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. ஹலோ கேர்ள்ஸ். தெளிங்க. நல்லா தெளிங்க. இது பன்னீர்ரா, வெந்நீர் மாதிரி குளிக்கிற. விடுங்க சார், ஒரு நாளாவது பன்னீர்ல குடிச்சுன்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல சார். ஐயோ. எஸ்கியூஸ் சார், கொஞ்சம் இருங்க. I am Sundram, the great மீனாட்சி ரிசார்ட்டோட அசிஸ்டன்ட் மேனேஜர். He is only manager. டேய், அவர் கேட்டாரா? இல்ல சார், எப்பதான் நான் என்ன பத்தி பெருமையா பேசிக்கிறது? இந்தாங்க சார். உள்ளார மாப்பிளை கொடுங்க. அப்ப நீங்க? டேய்,
அவர் மாப்பிள்ளையோட அப்பாடா. அப்பா போய் டான்றீங்க. டேய் வந்த இடத்துல வம்ப விலைக்கு வாங்காதடா போடா. சரி விடுறா. சாரிடா சாரிடா. ஐயோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஐயோ பூனையை மடியிலே கட்டிட்டு வந்துட்டேனே, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா.